மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், நான் முதலிலே சொன்னது போல, இந்த அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ், அதாவது திருமணம் ஆன பிற்பாடு அல்லது காதலிக்கின்ற போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஒரு வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல் பாலியல் உறவு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஏற்படுவதற்குரிய காரணங்களை பார்க்க போகின்றோம். இன்று பெண்களுக்குரிய காரணங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னை யூடியூப்ல நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 0097737356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077356245 மூலம் தொடர்பினை ஏற்படுத்த முடியும். எனவே இன்றைய காலப்பகுதிகளிலே இந்த அன்கான்சுமேட்டட் மேரேஜஸை பற்றி பார்க்கின்ற போது கூடுதலான அளவு இந்த பேசி செய்யப்படுகின்ற திருமணங்களிலே தான் கூடுதலாக ஏற்படுகிறதே தவிர இந்த காதல் திருமணங்களிலே மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. என்னை சந்தித்த தம்பதியினருக்கு கூடுதலானவர்கள் இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்களாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இருவருமே காதலிக்கின்ற போது அவர்களுக்கிடையே கொஞ்சம் ஃபோப்ளே, முன்விளையாட்டுகள் எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் ஆணை நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் பேசி செய்யப்படுகிற திருமணங்களே காலையிலே தான் வெளிநாட்டிலிருந்து வந்து பின்னேறம் திருமணம், அன்று இரவு அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஃபர்ஸ்ட் நைட், ஒருவரை ஒருவர் கிட்டு நேரடியாக கதைப்பது கூட 24 மணித்தியாலத்துக்கு குறைவான காலத்திலே தான் இந்த திருமணங்களிலே பிரச்சனை வருகிறது. அதுல முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்று பார்த்தால் அவர்களுக்கு வலியுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது பெயின் ரிலேட்டட் கண்டிஷன் என்று சொல்லுவோம். வலியுடன், அதாவது பெண்களுக்கு முதல் தரம் அந்த அவருடைய யோனியுள்ளே இந்த செலுத்துகின்ற போது ஏற்கனவே சொல்லி கேள்விப்பட்டிருப்பார்கள், இந்த கன்னித்திரை அல்லது ஹைமன் என்று, அது உடையும், வெடிக்கும், வெடித்தால் ரத்தம் பெறும் போன்ற பலதரப்பட்ட மித்ஸ் அல்லது தவறான மூட கதைகளுக்கு பிற்பாடு ஒரு பெண்ணினுடைய மூளையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். எனவே ஒரு ஆண் கட்டுப்பஸ்தல ஆண் வெளிநாட்டிலிருந்து வந்து கதைத்தினும் 24 மணித்தியாலம் கூட ஆறவில்லை நேரடியாக என்றபடினாலும் இந்த பெயின் ரிலேட்டட் நோவுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 2 பிரச்சனைகள் இருக்கு. முதலாவதாக அதை நாங்கள் சொல்லுவோம் வெஜைனஸ்மஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த வெஜைனா என்று சொல்லப்படுகிற யோனியிலே ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் காரணமாக அந்த பெண் அறியாமலேயே இந்த யோனி பகுதியை சுற்றி இருக்கின்ற இந்த மசில்ஸ், வெஜைனல் மசில்ஸ் என்று சொல்லுவோம், இந்த தசைகள் அவர்களை அறியாமலேயே இறுக்கப்படுகிறது. அதாவது இன்வாலண்டரி டைட்னிங் ஆஃப் வெஜைனல் மசில்ஸ் பிரிவென்ட்ஸ் பெனிட்ரேஷன். எனவே அவர்களை அறியாமலேயே இந்த யோனியை சுற்றி இருக்கின்ற, வெஜைனா சுற்றி இருக்கிற தசைகள் சுருங்குகின்ற போது ஆணினாலே ஒரு வெற்றிகரமான உட்புகுத்தலை செய்ய முடியாது. அதே நேரத்தில் வலுக்கட்டாயமாக செய்ய வெளிக்கிட்டால் இன்னும் அந்த வலி நோ கூடுமே தவிர ஒருபோதுமே குறையாது. எனவே இதுக்கு எவ்வாறு இதை நாங்கள் மேற்கொள்வது என்பதை பற்றி நான் பிறகு சொல்லித்தரேன். எனவே முதலாவது கண்டிஷன் என்ன? வெஜைனஸ்மஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த பெண்ணினுடைய மனநிலையை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். எனவேதான் என்ன நடைபெறுகிறது என்றால் இன்றைய திருமணங்களிலே சில நேரங்களிலே இது கேட்பவர்களுக்கு பேசுவார்களோ தெரியாது, கேலி கூத்தாக இருக்கிறது. கணவர் வருகிறார், ஒரு கிழமை இருக்கிறார், அடுத்த கிழமை அவர் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார். இனி விசா வருவதற்கு 1-2 வருஷங்கள் ஆகிறது. பெரிய கவலையான சந்தர்ப்பம். சில நேரங்களில் 5-6 வருஷங்கள் கூட இங்கு அந்த மணமகள் இங்கு காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே இந்த ஒரு கிழமைக்குள்ளே அந்த கணவர் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அவசரத்தில் செய்து செயற்படுத்துகின்ற போது இந்த வெஜைனஸ்மஸ் காரணமாக அந்த கணவராலே அந்த பெண்ணுடன் ஒழுங்கான வெற்றிகரமான ஒரு பாலியல் உறவை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது நிகழ்ச்சி என்னவென்றால்
அதை நாங்கள் டிஸ்பெரூனியா என்று சொல்லுவோம். அதாவது பாலியல் உறவு கொள்ளுகின்ற போது பெண்ணுக்கு ஏற்படுகின்ற தாங்க முடியாத வேலை. இது பல காரணங்களாக இருக்கலாம். ஒன்று, அந்த யோனி பகுதியில் ஏற்பட்ட ஏதாவது கிருமி தொற்றாக இருக்கலாம், அல்லது அந்த யோனி பகுதியில் சின்னது வறண்டு காணப்படலாம், ட்ரைனஸ். இந்த ட்ரைனஸுக்கு இப்போது பல காரணங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும், பல கிரீமுகள் எல்லாம் வந்திருக்கிறது. முந்தி அப்படி ஒன்றும் இல்லை. இப்போது இந்த வெஜைனாக்கு, இந்த யோனி பகுதிக்கு பூசுகின்ற கிரீமுகள். எனவே எவ்வாறு தாகத்துக்கு ஒரு மென்பானத்தை நாங்கள் அருந்தினால் தாகம் இன்னும் கூடுமே தவிர ஒருபோதுமே குறையாது. அது பல பேர் என்ன நினைக்கிறது, குளிரான மின்பானத்தை அருந்துகின்ற போது அங்கு ஒன்றுமே எங்களுக்கு கிடைப்பதில்லை, மெட்ட மாதிரித்தான் கிடைக்கிறது. இவ்வாறு கடலுக்குள்ள இருந்து அந்த உப்பு தண்ணீரை குடித்தால் இன்னும் தாகம் அதிகரிக்குமே தவிர குறையாது. ஏனெனில் என்ன நடைபெறும், இரத்தத்துக்குள்ளே சென்ற இந்த உப்பை, இந்த மென்பானத்தில் இருக்கிற சுகரை, சீனியை வெளியேற்றுவதற்காக இன்னும் சிறுநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன நடைபெறுகிறது என்றால், அங்கு அறியாமலேயே என்ன நடைபெறும், இந்த பிரச்சனை வருகிறது. எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்வது மிக முக்கியம். எனவேதான் இந்த கிரீமுகள் பூசுகின்ற போது, ஒரு முதல் பூசுகின்ற போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த யோனி பகுதியிலே. ஆனால் ஒரு 3-4 மணித்தியாலம் சென்ற பிற்பது இன்னும் அந்த வறண்ட தன்மை அதிகரிக்குமே தவிர குறையாது. எனவே இந்த வெஜைனா, இந்த யோனி பகுதியில் ஏற்படுகின்ற இந்த காய்ந்த தன்மை, ட்ரைனஸ் என்று சொல்லுவோம், அல்லது யோனி பகுதியில் ஏற்படுகின்ற அந்த கிருமி தொற்றினாலே பலதரப்பட்ட இந்த நோய்கள், அதாவது இந்த டிஸ்பெரூனியா என்று சொல்லப்படுகிற தன்னுடைய கணவருடன் சேர்ந்து இருக்கின்ற போது தாங்க முடியாத வலியை அந்த பெண் உணர்வார். எனவே இவை எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் என்ன, அந்த பெண்ணினுடைய 90% காரணம் அந்த பெண்ணினுடைய மனநிலை. எனவேதான் முக்கியமாக என்னுடன் பல பேர் தொடர்பினை ஏற்படுத்துகிறார்கள், பல பேர் மருந்துகளை வாங்கி குடிக்கிறார்கள். முக்கியமாக அந்த பெண்ணை எங்களுடைய பகுதிக்கு செட் பண்ண வேண்டும். சில ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் குடிசைகளை வாங்குகிறார்கள். வாங்கின பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால், மனைவி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, டாக்டர், என்னுடைய கணவர் ஒரு குடிசையிலே குடிக்கிறார், அந்த குடிசை என்ன, இந்த குடிசை என்று சொல்லி கேட்கின்ற போது நாங்கள் வைத்தியர்களாகிய நாங்கள் மிகுந்த தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகி விடுவோம். எனவே நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அவருடன் பகிர்ந்து கொள்வது என்பது 190% உங்களுக்கு நன்மையை பயக்கும். எனவே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. சில ஆண்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வேற பார்க்கும். இதை என்னுடைய மனைவியிடம் போய் நான் சொல்லுவதாக. ஆனால் உங்களுடைய அரைப்பாதியாக உங்களுடைய மனைவி இருக்கின்றபடியினாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவரிடம் பேசி கலந்து ஆசைப்பது நல்ல. அதே நேரத்திலே வெற்றிகரமான பாலியல் உறவுக்கு உங்களுடைய மனைவியினுடைய பங்களிப்பு 100% தேவை. நீங்கள் என்ன குளிசை போட்டாலும் உங்களுடைய மனைவி உங்களை தாட்டி போனால் உங்களாலே ஒரு வெற்றிகரமான பாலியல் உறவை கொள்ள முடியாது. என்றபடியானதான் நீங்கள் என்ன மாத்திரைகள், மருந்துகள் பாவித்தாலும் என்னை பொறுத்த மட்டிலே அது கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தமட்டு உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்வது மிகவும் நல்லது. அவருக்கு தெரியாமல் குடிக்கின்ற போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். எனவே முக்கியமாக ஒரு பெண்ணினுடைய ஒரு பெண்ணினுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு எல்லாம் விளங்கப்படுத்த வேண்டும். எனக்கு இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், இந்த முந்துதல் பிரச்சனை இருக்கிறது, ஆண்குறி விரைப்படையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது நான் சொன்னால், அவரே உங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறார். இல்லாவிட்டு அதை மறைத்துக் கொண்டு நீங்கள் போகின்ற போது நீங்கள் வெற்றிகரமான ஒரு பாலியல் உறவை அமெரிக்காவில் இருந்து மருந்து கொண்டு கொடுத்தாலும் நீங்கள் செய்ய முடியாது. இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.